துப்பாக்கி சூடு நிறுத்து அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, அதுக்கு அடுத்த கமாண்டிங். துப்பாக்கிய கீழ இறக்குங்கன்னு சொல்லணும். துப்பாக்கிய கீழ இறக்குங்கன்னு சொன்னதுக்கு பிறகு, ஸ்டிக்கர்லேருந்து கை எடுங்கன்னு சொல்லணும். கை எடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு, ஸ்டிக்கர லாக் பண்ணுங்கன்னு சொல்லணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்து அவன் துப்பாக்கி கீழ பொசிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் இவங்க போறாங்க. ஏன்னா, ஒருத்தருடைய கையில துப்பாக்கி ஃபயரிங் பொசிஷன்லேருந்து அங்கேருந்து ஏதாவது ஒரு எதிர்பாராத இன்சிடென்ட் சத்தம் வந்துருச்சுன்னா, இவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா போறவங்களுக்கே ஆபத்தாயிரும். இதெல்லாம் அந்த கமாண்டிங்கில இருக்கக்கூடிய பொசிஷன். அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவரு போறாரு. போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏன் ஒண்ணும் இல்லன்ட்டு வர்றாரு. 4 பேர் உள்ள இருந்திருக்காங்க. 4 பேருடைய முகத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து இல்லங்கிறாரு. அதுக்கு பிறகு காளிதாஸ் போறாரு. அவரும் ஆமான்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு முத்துசாமி போறாரு. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5, 6 நிமிஷம் இருந்து 10 நிமிஷம் நடந்திருக்கு. அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததாக சொல்லி வெளியில அனுப்புனதா சொல்றாரு. அந்த மாதிரியான சாத்தியமெல்லாம் அங்க எதுவும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இதே விஜயகுமார் சொல்றாரு. ஆனா அதுக்கு பின்னால வந்த யாரும் அவங்க உயிருக்கு போராடினாங்க. நாங்க காப்பாத்த எடுத்து போனோம்னு சொல்லல. வெள்ளைத்துறை உட்பட யாருமே சொல்லல.